இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே விளக்கு ஏற்றுவது இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது என்பதற்காக இதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை தவிர வேற ஒன்றுமல்ல, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. உலகத்திலே எந்த ஆளுக்கும் தமிழனுக்கு மட்டும் ஒரு தனி குணம் உண்டு. இந்த இனம் தனி தமிழினம் நமக்கு தனி குணம் உண்டு. அது போர்க்குணமாகவும் இருக்கும், அமைதி குணமாகவும் இருக்கும். யாராவது எதிர்த்து வந்தால் போராடுகின்ற போர்க்குணம் வரும். அதே நேரத்தில் அமைதியை நாடி வருகின்றவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற குணமாகவும் இருக்கும். அவன்தான் தமிழன். இந்தியாவிலே இருக்கின்ற பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தமிழனுக்கும் உண்டான வேறுபாடு. வந்தாரை வாழ வைக்கும் பூமி என்று சொல்லப்படுகிற இடம் நம் தமிழ் மண். இங்கே வந்தார் யாருமே வீழ்ந்து போனதாக வரலாறு கிடையாது. வாழ வைத்திருக்கின்றோம். அதற்காக வாழ வைக்கிறார்களே என்பதற்காக நம்மை அடிமையாக்க யாரு வந்தால் அடித்து வரட்டும். அதை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். இந்த தமிழ் பூமி இன்றைக்கு இந்தியாவிலேயே மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. மாணவர்களாகி நீங்கள் அறிந்த ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய அப்துல்லாவும் அதை போல முருகனும் அதை போல ஜோசப்பும் மூவருமே அண்ணன் தம்பிகளாகத்தான் பழகுவீர்கள். உங்கள் வீட்டு திருவிழாவுக்கு அவன் வருவான், அவன் வீட்டு திருவிழாவுக்கு நீங்கள் சொல்வீர்கள். இதுதான் உண்மை. இதுல தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன்னா மாணவர்களிடத்திலேதான் இந்த கருத்து பதிய வேண்டும். அதற்காகத்தான் இதை நான் சொல்லுகின்றேன், அழுத்தி அழுத்தி சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் ஒன்று. நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு கிடையாது. அந்த ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயம் இங்கே கிடையாது. நாம் ஒவ்வொருவரையும் அரவணைக்க தயார். ஆனால் நம்மை ஆள மற்றவரை விட நாம் தயாராக இல்லை என்பதுதான் தமிழ் மண்ணினுடைய கதை. நாம் தான் படையெடுத்து சென்றிருக்கிறோம். இமயத்துக்கும் வட இந்தியாவுக்கும் கங்கைக்கும் கடாரத்தையும் கடந்து சென்றிருக்கின்றோம். தமிழன் தான் இந்தியாவிலே இருந்து வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஆட்சி புரிந்தவன் தமிழன். ராஜேந்திர சோழன் வேங்கையின் மைந்தன். அந்த வீரம் நம்மிடத்தில் இருக்கிறது. தமிழனுக்கு இருக்கக்கூடிய வீரம், அந்த உரம் வேறு யாருக்கும் கிடையாது. அதை யாரும் மறந்து விடாதீர்கள். மாணவர்களுடைய மனதிலே பதிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கருத்துக்களை நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கின்றோம்.